பட் அதை தொடர்ந்து இவ்வளோ பெரிய வன்முறைகள் இப்போ வந்து ஹைட்ரஜன் ட்ரெயினில் எரிக்கிற அளவுக்கு வந்து என்ன வந்தது, அது வந்து ஏன்னா அந்த போராட்டம் அதிலிருந்து திசை மாறினால் அப்புறம் அது வந்து மற்றவங்க கையில் எடுத்துக்குவாங்க. எனவே அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அதில் வந்து அந்த 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 ஃபோக்கஸ்லேருந்து மாறக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்வதை நீங்கள் எப்படி சார்? இல்லை, அதுக்கு இப்போ டைவர்ட் ஆக வேண்டாங்க. இப்போ வந்து இல்லை அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாங்க. நான் வந்து என்னுடைய இன்னைக்கு வந்து அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வந்து நீட் தேர்வு கசிவு அதுக்கு ஒரு தீர்வு காணல. ரெண்டாவது வந்து அந்த நீட் தேர்வு கசிவினால வந்து ஏற்பட்ட பாதிப்புக்கு அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு மட்டும் இப்போ போராட்டம் நடக்குது. அது மட்டும் மற்ற இல்லை, அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ வேண்டாம். இப்போ இல்லை, அதாவது நீங்கள் போஸ்ட் வந்து இலக்கை வந்து மாற்றிட்டே இருந்தீங்கன்னா எதையுமே அடைய முடியாது. இல்லை தமிழ்நாடு சரி. இப்போ வந்து நீட் தேர்வில் வந்து ஏற்படக்கூடிய கசிவுகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தீர்வு காணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து வலுப்படுத்தணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. சரி, அதுக்குள்ளே நம்ம இப்போ போனோம்னா அது விவாதமாயிரும். இப்பொழுது வந்து நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இதுக்காகத்தான் துவங்கப்பட்டதுங்க. அதுதான் அது வந்து ஃபோக்கஸ். அது நீட் தேர்வு ஆதரிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா அது எதிர்த்து பண்ணியிருந்தாங்க வேறு இருக்குது. நீட் தேர்வு கசிவுக்கு எதிரான போராட்டம் தான் அதுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மேலே என்னுடைய கருத்தை வந்து தெளிவுபடுத்து. நீங்கள் வந்து நிறைய செய்தியாளர் சந்திப்புல வந்து பல பிரச்சனைகளை முதல்வர்கிட்ட எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து சந்திக்க முடியல. ஆமாம். டைரக்டாவே உங்க பேரை சொல்லியே வந்து கேள்வி முன் வச்சிருந்தேன். இப்படி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து சந்திக்க முயற்சி பண்ணி வந்து நீங்க தேங்க்யூ ஃபார் புட்டிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்ன பதில் சொன்னாங்கன்னா, முன்னாடி உள்ள முதல்வர்கள்லாம் 1 மணி நேரம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் வந்து காலையில ஏதாவது ஒரு முயற்சி தூங்கி வச்சு போயிடுவாங்க. இவர் காலையில வந்தாருன்னா சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் போறாரு. இவங்க யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சந்திப்புனா யார் மூலம் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயங்கள் இன்னும் வரல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. முதல்வருக்கு வந்து இப்போ 2 செயலாளர்கள், செக்ரட்டரி 1 அண்ட் செக்ரட்டரி 2. லட்சுமி பிரியா அப்படிங்கிறவங்க தான் செக்ரட்டரி 2. அவங்க தான் அப்பாயின்மெண்ட்டு, பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம். அவங்கள அனுப்பிச்சோம், லெட்டர் அனுப்பிச்சோம். அது வந்து அப்ரோச் பண்ணாதனால எங்களுடைய கட்சியிலிருந்து நேரடியாக தலைமை செயலகத்துக்கு ஆள் அனுப்பி அவங்க லட்சுமி பிரியா அலுவலகத்திலேயே எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்கோம். மாணவர்கள் தொடர்ந்து போராடுறாங்க. தமிழ்நாட்டிலும் நேற்று போராட்டம் தீவிரமடைந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல் காந்தி கைதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மாணவர்கள் தரப்புக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அவங்களுடைய அதாவது என்னுடைய நிறைய சொல்லிடுறேன். அதாவது பொதுவாக மாணவர்கள் வந்து போராட்டங்களை வந்து நம்ம இளைஞர்கள் நாட்டில் வந்து நல்லது நடக்கணும், நேர்மையாக இருக்கணும். அவங்க வந்து அந்த போராட்டத்தில் நான் பார்த்தேன். அதானி, அம்பானி நாட்டில் வந்து இப்போ நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், இவ்வளோ பெரிய பணக்கார இருக்கிறாங்க, பல விஷயங்கள் சுட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுறது ஆல்ரைட். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் வந்து நீங்கள் என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ, ஃபஸ்ட்டு போஸ்ட் நீங்கள் வந்து எதுக்காக வந்து நீட் தேர்வில் கசிவு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரே விஷயத்துக்கு தீர்வு வந்தாலே அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்க முடியும். அதனால் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து வேறு திசையில் இருப்பாங்க. அது சென்னையில் இருந்தாலும் சரி, அது வேறு ஜலந்தரில் நடந்தாலும் சரி, டெல்லியில் நடந்தாலும் சரி, ஆச்சுங்களா. இதை வந்து இப்போ என்ன முதல்ல வந்து பிரதான் அவரை வந்து மாற்ற சொன்னாங்க. இப்போது நேற்று வந்து பாரத பிரதமர் மோடியை மாற்றணுங்கிறாங்க. யூ ஹேவ் டு குவிட்டுங்கிறாங்க. அமித்ஷா குவிட்டுங்கிறாங்க. அப்போ வந்து உங்களுடைய இலக்கு வந்து மாறிட்டே இருக்குது. அப்போ அது சக்ஸஸ் ஆகாது.